தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நான் உங்கள் அன்பு சகோதரி அருள்மேரி. ஜெபத்துளிகள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இறை வார்த்தை. தொடக்க நூல் 1 27 மற்றும் 28 இறை வசனங்கள். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகிப் பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். எங்கள் அன்பான தகப்பனே, இந்த உலகை படைத்து அதில் சிறப்பாக உம் உருவில் மானிடரை படைத்தீரே, நன்றி கூறுகிறோம். ஆணும் பெண்ணுமாக படைத்து பலுகி பெருக ஆசி வழங்கினீரே, நன்றி ஐயா. அனைத்தையும் ஆண்டு கொள்ள எங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்தினீரே, நன்றி இறைவா. எங்களை உமது பிள்ளைகளாக்கி அப்பா என்றழைக்க உமது மகன் இயேசுவின் மூலம் கற்றுக் கொடுத்து புரிய வைத்தீரே, நன்றி தகப்பனே. என்றும் நன்றி அப்பா. புழுவுக்கும் புழுதிக்கும் சமமான எங்களை உம் பிள்ளைகளுக்குரிய தகுதிக்கு உயர்த்தினீரே, நன்றி சுவாமி. எங்களுடைய பொறுப்பற்ற தன்மையால் நாங்கள் ஆண்டு நடத்தி கொள்ள கொடுத்த படைப்பை சுயநலத்தின் நிமித்தம் கேட்டிற்கு உள்ளாக்கிவிட்டோம். எங்களை மன்னியும். நாங்கள் கேட்டிற்கு உள்ளாக்கியவற்றை மீட்டெடுக்க புதுப்பித்து கொள்ள உமது ஞானத்தை தாரும். உமது படைப்பை காணும்போது உம்மை புரிந்து கொள்ளவும், சக மனிதர்களில் உம்மை காணவும், உமது அன்பை பகிர்ந்து கொள்ளவும், வாழ்வாக்கவும் கிருபை செய்யும். படைப்பெல்லாம் உம் விருப்பப்படி நடக்க மனிதர்களாகிய நாங்கள், அதுவும் உம் சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள், உமக்கு எம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல், உமது விருப்பப்படி நடக்காமல், உம்மை விட்டு பிரிந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவா, உம்மை அனைத்திலும் நாங்கள் முன்னிறுத்தவும், உமக்கு முதலிடத்தை கொடுத்து எம் வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும் உமது பேரிரக்கத்தை இறைஞ்சுகின்றோம். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசிர்வதியும். மனித குலத்தை படைத்தபோது எங்கள் மீது உமக்கிருந்த அன்பை தந்தைக்குரிய பாசத்தோடு புதுப்பித்தருளும். அத்தகைய பாசத்திற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது பேரன்பின் மிகுதியால் உமது ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி மனுக்குலத்தை மீட்டு கொண்ட உமது பேரிரக்கத்தினால் எங்களை மன்னித்து ஆசி வழங்கியருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.